Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாமாக இன்னைக்கு நண்டு கிராப் வச்சு அதில் உள்ள அந்த காலெல்லாம் போட்டு இடிச்ச நண்டு ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நண்டு ரசம் செய்ய தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ் மெயினாக நண்டு, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்ன கால் தான் எடுத்திருக்கிறேன். இப்படி சதைச்சி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஈஸியாக குக் ஆயிரும். 2 சின்ன தக்காளி பழம், இதை தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ ஈஸியாக ஸ்கின் பீல் ஆகி வந்துடும். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். இது தவிர சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 10 பல், அப்புறம் பெப்பர், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, ட்ரை சில்லி தாளிக்க வச்சுருக்கிறேன். அப்புறமா பொடியாக பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்குது கடல் நண்டு தான். இதில் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த வாடையெல்லாம் போயிடும். நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. தக்காளி பழத்தை தோல் எடுத்து இந்த மேலே உள்ள இந்த பாகத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த தக்காளி பழத்து கூட கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கூடவே இந்த மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, உப்பு இதையும் ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டர்மரின் எக்ஸ்ட்ராக்ட் இதையும் தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னுட்டுனா ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து அதை ஊற போட்டுட்டு அப்புறமா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தான் நான் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைக்க போகிறேன். இது கூடவே இந்த கருவேப்பிலை காம்போட ஒரு ஸ்ப்ரிக் போட்டிருக்கேன். நல்ல மிளகு, ஜீரகம் இதையும் ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு கொரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். இனி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சதைச்சி எடுத்த பூண்டு, பெப்பர், ஜீரகம் அந்த மிக்ஸை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு பொடியாக சதைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கால்களையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட சாறு அதில் இறங்கணும். நண்டு குயிக்காக வெந்துடும். இந்த நண்டில் கொஞ்சம் உப்பு பிடிக்கட்டுங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நண்டோட கலர் மாறுது பாருங்கள். ஆரஞ்சு கலரில் வந்துட்டுனாலே நண்டு குக் ஆகிட்டுனே அர்த்தம். ஒரு 2 மினிட்ஸ் கூட வதக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் பிச்சு போட்டுக்கலாம். இதில் தான் நம்ம கரைச்சி வச்ச இந்த தண்ணி, இது நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு, புளி, காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. முதல்ல நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, பெப்பர் எல்லாம் போட்ட ஜீரகம்லாம் போட்டனால நல்ல மனம். நான் இதில் கொஞ்சம் மிக்ஸி பவுல்லையும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு, இருமல் அதுக்கா ரொம்ப நல்லது. நுரைச்சி வருது பாருங்கள். அந்த டைமில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கும் போது அந்த ட்ரை சில்லி போட்டோம் இல்லையா வத்தல், அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தாளிக்கும் போது அதை போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நல்லா குக் ஆகிட்டு கிராப்பு. இது ஒரு கொதி வரட்டும். அந்த புளி அதெல்லாம் இருக்கனால பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு கொதி கொதித்த பிறகே இதை ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் அப்படியே கொதிச்சு வருது. ஸோ இதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அப்படி மூடி வச்சுட்டா போதும். சூப்பரான நண்டு ரசம் ரெடி. அந்த மனமே அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். அந்த நண்டு சதப்பகுதியெல்லாம் எடுத்து தனியாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணவோ இல்லை கறி பண்ணவோ இல்லை ட்ரை ஃப்ரை பண்ணவோ எது வேணாலும், பெப்பர் ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த குட்டி குட்டி கால்களை எடுத்து பண்ணாலே, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், பண்ணாலே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. சேனலை பாருங்க, சமைங்க, ருசிங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் subscribe my channel, like and share with your friends and relatives. Thank you. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி இறக்கிற வேண்டியதுதான். நண்டு ரசம் இஸ் ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் நீங்கள் வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. ஓகே, இது அடிஷ்னல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்.